ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். சைனால ஒரு இடத்துல ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 1691 பேர், அதாவது 91 ஆண்களை வந்துட்டு ஏமாத்திருக்கிறாங்க. ஸோ வெறும் 3 வருஷத்துல இவ்வளவு ஆண்களை எப்படி ஏமாத்தினாங்கன்னு தெரியல. ஸோ ஆன்லைன் மூலமாக நூதன முறையில் எல்லாரையுமே ஏமாத்தி ஃபைனலா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பையும் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரியல் சம்பவத்துல 2 ட்விஸ்ட் வந்து காத்திருக்குது. அது என்னன்னு நான் வந்துட்டு அந்த அப்படியே கதையை சொல்லும்போது சொல்றேன். ஸோ சைனால என்ன நடந்துச்சு, இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, ஸோ அந்த 2 ட்விஸ்ட் என்ன அப்படின்றத ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சைனால நான்ஜிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியால சிஸ்டர் ஹாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க வந்துட்டு வசிச்சுட்டு வராங்க. இவங்க உண்மையான பேர் சிஸ்டர் ஹாங்கா, இல்ல வந்துட்டு புனை பெயரா, அல்லது வந்து இவங்களே தங்களை வந்து அப்படி கூப்பிட்டுக்கிறாங்களா, என்ன மாட்டேன்னு தெரியல. பட் எனவே சிஸ்டர் ஹாங்னு தான் வந்துட்டு போட்டிருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சிஸ்டர் ஹாங் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பொதுவாக தன்னை ஒரு மேரீடான விமனா வந்து சமூகத்துக்கு காட்டிக்கிறாங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியா அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் அப்படி காட்டிக்கிட்டே அந்த பக்கம் ஆண்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது நான் மேரிட் உமன் தான், ஆனால் எனக்கு சில தேவைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசி அவங்கள மயக்கி, ஸோ பேசிக்காக வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி சில வேலைகள்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ அப்படி அந்த ஆன்லைனில் மீட் பண்ண ஆண் நண்பர்கள் அவங்கள வந்து மீட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக சொல்கிறது உண்டு. கிஃப்ட்னா காஸ்ட்லி, வைரமா, தங்கமா அப்படின்னு கேட்டீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப கத்திரிக்காய், கோவக்காய், அந்த எண்ணெய், அந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளான வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் மாதிரி தான் வந்துட்டு கிஃப்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு ஜாலியாக யதார்த்தமா சரி ஓகே இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா மேரிடான மென்னுமே போயிருக்கிறாங்க. நிறையா வந்துட்டு அந்த உடலை பசங்க அவங்களும் வந்து போயிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலி ஆன் ஒன் ஃபைன் டே எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, யாருக்கும் எதுவுமே தெரியல. சிஸ்டர் ஹாங் பாட்டுக்கு அவங்க வேலையை வந்துட்டு பார்த்துட்டு இருந்துருக்காங்க. ஸோ ஆன் ஒன் ஃபைன் டே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம கதையோட முதல் ட்விஸ்ட்டு, ஒரு வீட்டில் சும்மா ஜென்ரலாக ஒரு பெண்மணியும் இன்னொருத்தரும் வந்துட்டு ஒரு பான் பார்த்துட்டு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் இந்த பெண்மணியோட கணவர் இருக்கிற மாதிரி ஒரு பானை வந்திருக்கு. பார்த்தோன்னே அந்த அந்த கணவரோட ஒய்ஃபுக்கு ஷாக்கு. யோ இனாயா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது, சிஸ்டர் ஹாங் இருக்காங்க பார்த்தீங்களா, வெறுமனே சும்மா வந்துட்டு கூப்பிடல, இவங்களை வர சொல்லி ரகசியமாக வீடியோ எடுத்து பான் சைட்டுக்கு விற்றுருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வீடியோ 2000 ரூபான்ற மாதிரிலாம் சம் கணக்கு சொல்கிறாங்க. பட் எனிவேஸ் வர வச்சு வீடியோ எடுத்து பான் சைட்ஸில் வந்துட்டு விற்றுருக்குறாங்க. ஆனால் பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிக்கலாம் இப்போ, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா குரல்கள் ஏற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நியூஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது. அடுத்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வர கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் 1691 பேர் இந்த சிஸ்டர் ஹாங்கால வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு மாதிரி கணக்கே வியர்டாக இருக்குல்ல. ஒரு வருஷத்துக்கு 365 6 ஒரு 350 போடுங்களேன். ஸோ அப்படி பார்த்தா கூட 2 வருஷத்துக்கு 700, அப்புறம் ப்ளஸ் போட்டால் ஒரு 1100 கிட்டமா அந்த மாதிரி தான் ஆவரேஜாக வருது. இது ஒரு நாளைக்கு 1.5 லிஸ்டே தாண்டுது. ஸோ எப்படி என்ன பண்ணிச்சோ தெரியல சிஸ்டர் வாங்க. ஸோ ஃபைனலாக இப்போது இந்த நான்ஜிங் அப்படின்ற ஏரியாவில் வந்துட்டு பயங்கர பரபரப்பாக ஒரு மாதிரி வந்துட்டு பதட்டமாக இந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்குது. மெயினாக பரபரப்புக்கும் பதட்டத்துக்கும் காரணம் இந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூடுதலாக வந்துட்டு ஹெச்ஐவி. ஸோ அது நிறைய பேருக்கு பரவி இருக்குமோ, இத்தனை பேர் 3 வருஷம் அப்படிங்கும்போது என்ன எங்கே போய் போகிறதுன்ற மாதிரி வந்துட்டு, ஸோ அந்த பயமும் வந்துட்டு நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட நிறையா பேர் இவங்களுடைய ட்ராப்புக்கு வந்துட்டு ஃபாலோ ஆகி இவங்கள்ட்ட வந்துட்டு மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த கதை. அண்ட் 2வது ட்விஸ்ட்டு இது இன்னும் கொஞ்சம் வியர்டாக தான் இருந்துச்சு. நான் சிஸ்டர் ஹாங்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க ஒரு பெண்மணி பேசிக்கா. ஆனால் கடைசியில் தெரிய வந்தது என்னன்னா, அவங்க ஒரு பெண்மணியே கிடையாது, அவங்க வந்து ஒரு ஆண். சிஸ்டர் ஹாங் இல்லை, அங்கிள் ரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அது எப்படா இத்தனை பேர் இத்தனை ஆண்கள் போயிருக்கிறாங்க, யாருக்குமே தெரியலையா இவர் ஆண் தான் அப்படின்றது. சரி ஃபோனில் பேசும்போது ஓகே குரலை மாற்றி பேசலாம், இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, மூஞ்சி கூட ஏதோ ஒன்று பண்ணி குரலெல்லாம் மாற்றி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நேரில் பார்க்கும்போது கூடவா தெரியல அப்படின்றது நமக்கு தெரியல. எனிவேஸ் இதுதான் வந்து நடந்ததாக சொல்லப்படுது. ஸோ சிஸ்டர் ஹாங் எப்படி அங்கிள் ரெட்டாக மாறினார்ன்றது இதுதான். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல
இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஸோ வாடவர் அந்த விசாரணைகள்லாம் போயிட்டு இருக்குதுன்னு எத்தனை பேர் இன்னும் வேறு ஏதாவது பாக்கி இருக்கா சொல்லு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சதுரங்க வேட்டையில் வந்துட்டு அந்த பேப்பர் தீர்ந்து போச்சுன்னு வாங்கிட்டு வருவாங்களா A4 ஷீட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சிஸ்டர் ஹாங் பற்றி. நீங்கள் மேபி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன் இவங்களை பற்றி. சும்மா ஸ்வைப் பண்ணும்போது சரி ஓகே பார்க்கலன்னா இந்த நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. So that's it for today. So this is about Sister Hong and Uncle Red. So மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you. Bye bye.